ஓம் சாந்தி. தியானம் செய்வதற்கு வசதியான ஒரு நிலையில், அமைதியான ஒரு சூழலில் அமர்ந்திருங்கள். திலாராம் தவம் 15ஆம் நாள். அமர்ந்த வேளை தியானம். ஆத்மாவாகிய நான் எனக்குள் என் கூடவே வாழும் மனித உறவுகளின் அன்பை பல பிறவிகளாக அனுபவித்திருக்கின்றேன். ஆனால் அந்த அன்பினால் எவ்வளவோ துன்பங்களையும் அனுபவித்திருக்கின்றேன். இருப்பினும் பற்றற்ற நிலையினால் ஏற்படும் அந்த மகிழ்ச்சியை அனுபவிப்பதற்கு சிறிது தயக்கமாக இருக்கின்றது. எனது இந்த பயம் பற்றி ஞானக்கடலான தந்தை எனக்கு வழங்கியிருக்கும் மனத்தெளிவு, தூய்மையான அன்பு, சுயநலம் கலந்த பற்றின் வடிவிலான அன்பின் துன்பங்களை களைந்து விடுகின்றது. ஆத்மாவாகிய நான் பாபாவிடம் கூறுகின்றேன், பாபா, தூய்மையான அன்பு, தூய்மையற்ற பாசம் என்பவற்றின் வேறுபாட்டை நான் காண்கிறேன். என்னை மீண்டும் மீண்டும் துன்பப்படுத்தும் அந்த சுயநலமான அன்பிற்கு நான் வாழ பழகிவிட்டேன். ஆனால் அந்த அன்பு தரும் துன்ப வேதனைகள் என்னை பலவீனமாக்குகின்றது. தூய்மையான அன்பு, பற்றற்ற அன்பு மகிழ்ச்சியை தந்தாலும் நான் பழகிவிட்ட அந்த சுயநலமான அன்பை நோக்கியே மீண்டும் மீண்டும் கவரப்படுகின்றேன். அந்த துன்பமான அன்பில் இருப்பது ஒருவித சுகத்தையும் பாதுகாப்பையும் போலியாக உணரச் செய்கின்றது. அதனால் என் ஆதி நிலையான நீண்ட காலமாக அனுபவமில்லாமல் போன அந்த தூய்மையான அன்பினால் கிடைக்கும் அமைதியை அனுபவிக்க சற்று தயங்குகின்றேன். பாபா என்னை பார்த்து கூறுகின்றார், என் இனியவளே, உறவுகளால் நொந்து போன உன் உள்ளத்தின் வேதனையால் என்னை பார்த்து நீ அழுதாய், கண்ணீர் விட்டாய். உன் துன்பங்களை துடைக்கும்படி என்னை நீ அழைத்தாய். இவ்வுலகில் இருக்கும் எல்லா ஆத்மாக்களினதும் ஒரே ஒரு உள்ளத்தின் ஆசையை, இதயத்தின் ஓசையை பாப்தாதா அறிவார். எல்லா ஆத்மாக்களும் உண்மையான, தூய்மையான, மேன்மையான அந்த அன்பையே எதிர்பார்த்து இருக்கின்றார்கள்.
எல்லா உரிமைகளையும் எல்லா அதிகாரங்களையும் கொண்டு ஒரு காலத்தில் இந்த பிரபஞ்சத்தையே ஆட்சி செய்து கொண்டிருந்த அதி உன்னதமான உத்தமர்களான ஆட்சியாளர்களான நீங்கள் குழந்தைகள் இப்பொழுது எதுவுமே இல்லாத ஒரு நிலைக்கு கீழிறங்கி அன்பு அமைதி என்று ஏங்கிக் கொண்டும் கதறிக்கொண்டும் ஒருவரிடம் ஒருவர் அதற்காக போராடிக்கொண்டு அப்படியான ஒரு உறவில் வாழ்ந்து கொண்டிருக்கிறீர்கள். ஆனால் சர்வ சக்திவானாகிய உங்கள் பாபாவை, உங்கள் தந்தையை, அன்பே உருவான என்னை நீங்கள் மனதார ஏற்றுக்கொண்டு எல்லா உறவுகளையும் என்னுடன் நிலைநிறுத்தி அனுபவிக்கும் போது எல்லாமே உங்களுக்கு மாறிவிடும். இந்த எல்லையற்ற தூய்மையான தந்தை தரும் அன்பை போல் இந்த உலகில் வேறு யாருமே அன்பு செலுத்த முடியாது. உங்கள் மேல் அருட்கடலாக உலகெங்கும் வியாபித்திருக்கும், எல்லோர் உள்ளங்களிலும் நிறைந்திருக்கும் இந்த தந்தையின் எண்ணத்தை தவிர, உறவை தவிர வேறு யாராலும் உங்களுக்கு தூய்மையான அன்பை தர முடியாது. அருட்கடலான கொடை வள்ளலான தந்தைக்கு பிரதிபலனாக குழந்தைகளிடம் எந்த ஆசையும் இல்லை. இறைவனின் அன்பு, அருட்கடலின் அன்பு. இதனால் தான் அவர் தான் காட்டும் அன்பிற்கு பிரதியுபகாரமாக குழந்தைகளிடம் எதையுமே எதிர்பார்ப்பதில்லை. இவ்வாறான இந்த எல்லையற்ற தந்தைதான் உங்கள் முழு உலகமுமாக இருக்க வேண்டும். தந்தைதான் உங்கள் முழு உலகமுமாக இருக்கும் போது வேறு என்ன வேண்டும் உங்களுக்கு? பரம தந்தை, பரமாத்மா, உங்கள் தந்தை பாப் தாதா பரம அன்பை, இவ்வுலகிற்கு அப்பாற்பட்ட ஆன்மீக அலௌகீக அன்பை உங்கள் மேல் பொழிகின்றார். ஆத்மாவாகிய நான் பாபாவிடம் கூறுகின்றேன், பாபா, அன்பே உருவான உங்களுக்கு சொந்தமாகும்படி நீங்கள் கூறும்போது எனது அனைத்தையும் உனதாக்கும்படி கூறுகின்றீர்கள். இதை நினைத்து பார்க்கும் போதே எனக்குள் ஏதோ ஒரு மாற்றம் நிகழ்வதை போல் உணர்கின்றேன். என் மனம் லேசாகின்றது, மகிழ்ச்சி அடைகின்றது. நீங்களே என் உலகம். உங்களை நான் என் உலகமாக்க ஆயத்தமாகிவிட்டேன். ஆத்மாவாகிய நான்
ஒரு ஒளி புள்ளியாக இவ்வுடலில் இருந்து வேறானவனாக உணர்கின்றேன். என் சம்பூர்ணமான முழுமையான நிறைவான நிலையை என் கண்களின் முன்னால் பார்க்கின்றேன். என் எல்லையற்ற அளவு கடந்த அன்பு நிறைந்த தந்தை என்னை இப்படித்தான் பார்க்கிறார். ஒரு கிரீடம் அணிந்து, திலகம் அணிந்து, சிம்மாசனத்தில் கம்பீரமாக, சாந்தமாக, முழு நிறைவாக அமர்ந்திருக்கும் தன் ராஜரீகமான மிக பிரியமான அன்பு குழந்தையாக பாபா என்னை பார்க்கிறார். பாபாவை என் உலகமாக்கிவிட்ட நான் அவரது இதய சிம்மாசனத்தில், அது என்னுடைய சிம்மாசனம், ஆழமான அன்போடு அங்கு அமர்ந்திருக்கின்றேன். நீ கடவுளின் படைப்பு. நீ மூதாதை ஆத்மா. இந்த உலகத்தின் பூர்வ குடி நீதான். இந்த உலகமே கைகூப்பி தலைவணங்கும் ஆத்மா நீதான் என்ற விழிப்புணர்வு திலகத்தை பாப்தாதா எனக்கு அணிவிக்கின்றார். ஒளி கிரீடத்தையும் ராஜ்ய கிரீடத்தையும் என்ற இரட்டை கிரீடத்தை தந்தை எனக்கு அணிவித்து அழகு பார்க்கிறார். அவரது கிரீடம் என் மனதையும் என் இதயத்தையும் லேசாக்குகின்றது. கிரீடம், திலகம், சிம்மாசனம், ராஜ்ய பதவி நிலை, இலகுவான மனம், அன்பு நிறைந்த உள்ளம், முற்றிலும் நிறைவான நிலை. என் சம்பூர்ண நிலையில் அன்பு கடல் பிரேம் சாகர் தந்தை என்னை பார்க்கிறார்.